அந்த பங்கு கடையில கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு மயக்கம் போட்டு வேண்டாம் சொன்னீங்க. அவங்க பாரதிய சேவால அடாப்ட் பண்ணி தான் இப்போ வா வா இவரை சரியா நிக்க வச்சு பேசுறதுக்கே கொஞ்சம் பல வாரங்களும் மாசங்களும் ஆச்சு. இப்போ அவர் என்னை பார்த்து எனக்கு ஒரு சின்ன கிருஷ்ண பொம்மையை கொண்டு கிஃப்டா கொடுத்தாரு. நல்லா இருக்கேன். கை எடுத்து மனசு வச்சு இவங்கதான் அவங்க அம்மா. இவங்கதான் அவங்க எங்க போட்டு தெரியாம தவிச்சிட்டு இருந்த ஒரு பீரியட்ல தான் எனக்கு வந்த தகவல்னால அந்த தொடர்பு கொள்ள முடிஞ்சது. தகவல் கிடைக்கலன்னா என்ன பண்றது தெரியல. ஏன்னா கடைசி வரைக்கும் என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வச்சோம்ப்பா. இப்ப நிறைய நம்பர்ஸ் மிக்ஸ் ஆகுது. இப்ப தனியா நாங்க எங்களுக்குன்னு ஒரு ஐடி, இமெயில், நம்பர் மாவட்ட ரீதியா கொடுக்குறோம். ஏன்னா ஒரு நம்பர் இருந்தா மட்டும் பத்தல, நைட் அண்டே தேவைப்படுது. அட்டென்ஷன் எங்களுக்கு நிறைய வரும். மெடிக்கல் அட்டென்ஷன் வரும், எஜுகேஷன் வரும், இந்த மாதிரி எமர்ஜென்சிஸ் வருது. அதனால இப்போ ஒரு மாவட்டத்துக்கும் ஒரு நம்பர் எங்க வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். அதுல பண்ணிட்டாலே போகும். அட்ரஸும் கொடுத்துருவோம். யாரை போய் பார்க்கணும், எங்க பார்க்கணும், என்ன செய்யணும்ன்றது. எனக்கு புரியல. இவங்களுக்கே நடந்தது. அது இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு இவங்களுக்கே இருந்தது. பட் இது லாயர் கிட்ட போயிடுது. லீகல் டிவிஷன் பாரத் சேவா லாயர்ஸ் கிட்ட போயாச்சு இந்த கேது. சோ அதுக்கு என்ன ரெமெடி, என்ன பண்ணணும்ன்றது இப்ப இவங்க தனி கிடையாது. புரியுதா? தனியா விடப்படும் போது என்ன பண்றதுன்னு தெரியாது. ஒரு நாடா சேரும் போது, ஒரு ஸ்டேட்டா சேரும் போது, ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து இது நம்ம பிரச்சனை எடுத்துக்கிட்டாதான் துணைன்னு ஒண்ணு. அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கு வந்து அத்தனை பேர் உங்களுக்கும் வருவாங்க. நம்ம தனியா விட்டுட்டு இது நம்ம பிரச்சனை இல்லைன்னு போயிடுறதுனாலதான் தனியா நிறுத்தப்படுகிறார். இப்ப அவங்க தனி இல்ல, ஒரு ஸ்தாபனம், ஒரு நிறைய பேர் அவங்க கூட இருக்கிறதுனால அவங்களுக்கு இப்ப அந்த பலம் இருக்கு. கொஞ்சம் லைட்டிங் எல்லாருக்கும் பாக்கணும். என் பேர் கிருஷ்ணவேணி. இன்னைக்கு பிரஸ் மீட்ல ஒரு பிரதர் கேட்டாங்கல்ல, சார் பர்த்டே இன்னைக்கு செடி நட்டு வைக்கிறதுக்கு அவர் பேரை வைக்கீங்களான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. இதே அன்னைக்கு என் பையன் அந்த ட்ரீஸ் குடிச்சிருந்தப்ப இதே பிரஸ் தான் வந்தாங்க. அன்னைக்கு பிரஸ் வந்தாங்கன்னு எங்களை எந்த ஹாஸ்பிட்டலுமே சேர்க்கல, எங்களை வெளியில தான் அனுப்புனாங்க. போலீஸும் வந்தாங்க, 5 ஆக்ஷனும் எடுக்கல. அன்னைக்கு நியூஸ் தெரிஞ்சு டிவியில பார்த்து, பேஸ்புக்ல பார்த்து எங்களுக்காக கண்டுபிடிச்சு எங்களை இட்டுட்டு வந்து இன்னைக்கு என் பையன் இருக்கானா அதுக்கு இவங்கதான் காரணம். இத்தனை கேள்வி கேட்கறீங்கல்ல, நல்லது பண்ணவங்களே கேள்வி கேட்கறீங்கல்ல, அதே கம்பெனி ட்ரீஸ் பண்ணவங்களையே அந்த கம்பெனி எடுத்து நீங்க மூடாம வச்சிருக்கீங்க. ஏன்னா அதுக்கான ஆக்ஷன் எடுக்கவே இல்லை. அப்ப என் பையன் செத்து இருந்தானா அன்னைக்கு அந்த ஆக்ஷன் எடுத்து உங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு நியூஸ். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் டிவியில போடுவோம், பேப்பர்ல போடுவோம், அது மட்டும்தான். ஆனா ஒரு குடும்பம் பாதிப்படைஞ்சுன்னா அந்த பாதிப்பு எங்களுக்கு மட்டும்தான். எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, இறந்துட்டாங்க. அவங்க இறந்து 6 வருஷம் ஆகுது. எனக்கு இப்ப 26, 90 ஏஜ்ல இறந்தாங்க. என் பசங்களுக்காக நான் மேரேஜே பண்ணிக்காம படிச்சுட்டு இருந்து இன்ன வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வரைக்குமே நான் 4000, 6000 சம்பளம் தான் வாங்குறேன். என் பையனை காப்பாத்துறதுக்குமே சரி, என் பையன் ட்ரீட்மெண்ட்டுக்குமே அம்மா இல்லைன்னா என் பையனே எனக்கு கிடையாது. இன்னைக்கு நல்லது பண்ணாங்கன்னு நிக்க வச்சு இந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அன்னைக்கு அந்த கம்பெனிக்காரங்களை யாருமே கேட்கவே இல்லையே. இன்னைக்கு அந்த கம்பெனி நல்லா தானே போயிட்டு இருக்கு. அப்ப என் பையன் உயிர் போயிருந்துச்சுன்னா என்ன பண்றீங்க? இன்னைக்கு இந்த கேள்வி கேட்கறீங்களா? அன்னைக்கு யாருமே ஏன் வரல? நீங்க வந்ததுனாலதான் எந்த ஹாஸ்பிட்டலுமே எங்களை சேர்க்கல. உங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். என் பையனை காப்பாத்தி கொடுத்ததுக்கு அம்மாவுக்காக நாங்க நியூஸ் பப்ளிஷ் பண்ணனால தான் மேடம்க்கு தெரிஞ்சு உங்களுக்கு கால் பண்ணி ஹெல்ப் பண்ணிருக்காங்க. நான் நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணாம இருந்தா பிரஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க யாருமே வந்து எங்க தேடி வரல. நாங்க தான் வெளியில வந்து கொடுத்தோம். நான் ரோட்ல உட்கார்ந்து அழுதேன்.
சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட 3 மாசம் 46 நாள் ஐசியூல என் பையன் இருந்தான். சென்னையில காஞ்சி காமகோட்டி ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டல், அமௌண்ட் பிரைவேட் ஹாஸ்பிட்டல். அம்மா தான் என் பையனுக்கு பணம் கட்டி இன்னைக்கு என் பையன் நிக்கிறானா, அது காரணமே அம்மா தான். கேள்வி ஈஸியா கேட்டல சார், அந்த இடத்துல இருந்து பாருங்க, அப்பதான் தெரியும். ஒவ்வொரு நாளுமே இருந்து படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். பேசலாமா கோபி? நான் கொஞ்சம் இத சொல்றேன் கரெக்டா. அவங்க பாதிக்கப்பட்டவங்க, புரியுதுங்களா? தெருவுல நின்னப்போ அவங்களுக்கு எந்த ஆதரவும் இல்லை. அந்த கோபம், அந்த வருத்தம், தனியா ஒரு தாய் வச்சுட்டு பாஸ் பண்ணி போற கார் ஆகட்டும், பஸ் ஆகட்டும், யாரும் நிறுத்தாம எதுவுமே செய்யாம இருந்த அந்த ஆதங்கம் தான் பாரத சேவா சார்பாக நான் அவளுக்கு ஆறுதலும் சொல்லிட்டு இனிமே அவங்க எங்க பாதுகாப்புல இருப்பாங்க. அந்த குழந்தைங்களும் நாங்க பாரத சேவா எஜுகேஷன்ல படிக்க வச்சு அந்த பசங்களை பெருசாக்குற வரைக்கும் எங்க பொறுப்பு அது. சோ இது மாதிரி எங்களுக்கு இந்த நியூஸ் எனக்கு தெரிஞ்சதுனால நான் தான் தேடி கண்டுபிடிச்சேன். இது எனக்கு ஒருத்தர் எந்த இதுலயும் நான் படிக்கல, எனக்கு தெரிவிச்சதுனால இம்மீடியட்டா அங்க நாங்க பாண்டிச்சேரி போன் பண்ணி கார் எடுத்துட்டு ரவியை போக சொல்லிட்டு எந்த இடத்துல ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணிட்டு தான் அவங்களை கண்டுபிடிச்சோம். தேங்க்யூமா, உன்னோட புரியுது எனக்கு. இவங்க முதல்ல ஆரம்பிச்ச குழுவோட நீங்க கேட்டீங்க இல்லையா, இப்ப எத்தனை பேர் இருக்காங்கன்னு. எல்லாரும் ஒரு மாவட்டத்தையும் ஒரு உயர்மட்ட குழுன்னு ஆரம்பிச்சு அவங்க மெம்பர்ஸ் சேர்த்து அவங்க கூட பப்ளிக்கோட போய் வேலை அப்படிதான் உருவாகும். இவங்க அந்த ஒர்க்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மாவட்ட ரீதியா எல்லாம் கொஞ்சம் ஒருத்தப்புறம் எழுதுன்னு உங்களை காட்டிக்கோங்க. காஞ்சிபுரம், வேலூர், யாரெல்லாம் எங்கெல்லாம் வந்திருக்கீங்களோ எழுந்து நின்று பிரஸ் நீங்க திரும்பி பாருங்க. மாவட்ட ரீதியா வந்திருக்கிற மெம்பர்ஸ் எல்லாரும் இவங்க எல்லாம் நம்ம பாரத சேவா பண்ற டீம் மெம்பர்ஸ். ஒரு மாவட்டத்திலேருந்து நாங்க 2-3 பேர் தான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்காங்க. ஏன்னா மற்ற மீட்டிங் மாவட்டத்துல நடக்கும், பெருசா அதனால இத்தனை பேர் இருக்காங்க. Okay. Thank you so much. தடுக்காம இருக்கணும். ஏன்னா சீட்டால எங்க போறீங்க? முன்னாடி நிக்காதீங்க. அந்த கேள்வி கேட்டவருக்கு இன்னொரு ஃபேக்டர் சொல்லிடுறேன். பாரத சேவாவோட ஃபார்மர்ஸ் யூனியன், ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் பெருசாயிட்டே இருக்கு. ஃபார்மர்ஸ் கொஞ்சம் ஏந்து நிக்கிறீங்களா? கல்யாண சுந்தரம் இங்க அவங்க இருக்காங்க. இவங்க ஃபார்மர்ஸ் அசோசியேஷனோட பிரசிடென்டா இருக்காரு இப்போ. அவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த பூமி சாறு அந்த பிளான்ட் அவருக்கு பிறந்த நாளைக்கு ஒருத்தருக்கும் எதுவும் பண்றதுக்கு பதிலாக ஒரு செடியை நடலாம் அப்படின்றது சொன்னது. சோ அந்த பாரத சேவா ப்ராஜெக்ட் மூலியமா அந்த பிறந்த நாள் முன்னிட்டோ இல்ல அவரோட பேரையோ யாருக்கா ஏதாவது தானம் கொடுக்கறதுக்கு முன்னாடி எங்கெங்க செடிகளை வளர்க்க முடியுமோ வளர்க்கணும்னு சொல்றதுதான் அந்த ப்ராஜெக்டோட மீனிங். வாலண்டியர்ஸ் வேற யாராவது ரஞ்சித், திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க அங்க இருக்காங்க. திருநெல்வேலி, வேற எந்தெந்த மாவட்டத்துல இருக்கீங்களோ நீங்க தனித்தனியா நான் பேர் சொல்ல முடியல. அரியலூர், மதுரை, சேலம், நீலகிரி மாவட்டம், நாமக்கல் மாவட்டம், தஞ்சாவூர், தென்காசி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, வேலூர், எல்லா மாவட்டத்திலும் இருக்காங்க. தஞ்சாவூர் மாவட்டம், கும்பகோணம், ஒரு மாவட்டத்திலையும் அந்த டீம் அவங்க சேர்த்துட்டே வராங்க. சேர்த்துட்டு
தெருக்கு தெரு பாரத சேவா கூப்பிட்ட குரலுக்கும் யாரோ இருக்காங்கன்றது ஊருக்கு ஒரு பாதுகாப்பும், அந்த என்ன செய்யறோமோ இல்லையோ ஒண்ணு வந்து சொல்லும் போது நம்ம காதுல வாங்கி அவங்களுக்கு என்ன செய்ய முடியும்னு யோசிக்கிறதுக்காக ஒரு இடம் வேணும். சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்ம்னு பேர் இருக்கு. நீங்க சொல்றதுக்கு ஒரு குழந்தை ஓடி வந்து ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறது யார்கிட்ட சொல்லுவாங்க? ஏதோ ஒரு அவசரம், ஏதோ ஒரு பாதுகாப்பு, ஏதோ ஒண்ணு தேவைப்படுறது அந்த ஊர்ல சொல்றதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா? அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போக பயப்படுவாங்க, வேற எங்கேயா போக பயப்படுவாங்க. சொல்றதுக்கு ஒரு இடம் வேணும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும். அந்த இடம் பாரத சேவாவா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூ 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 தேங்க்யூ. அதுல கைவினை பொருட்கள் செய்யறவங்க நிறைய பேர் நாங்க அடாப்ட் பண்ணி இப்போ பண்ணிட்டு இருக்கோம். பாரத் மார்க்கெட்ட நம்ம ட்ரேடர்ஸ், நம்ம கைவினை பொருட்கள், இந்திய பொருட்கள் என்றும் இதுதான் கடைசி குடும்பம் பண்றதுன்ற ஸ்டேஜ் வரவே கூடாது. அந்த தொழில நம்ம பாதுகாத்து அந்த பொருளையும் பாதுகாத்து அடுத்த சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு நம்மளுக்கு. அதனால காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி ஒரு பெரிய பெரிய மால்ல போய் செலவு பண்ணி நிறைய பொருட்கள் நீங்க வாங்குறீங்களோ அது மாதிரி இந்தியன் பொருட்களுக்கும் கொஞ்சம் நாட்டம் கொண்டு நம்ம வியாபாரிகள், நம்ம கைவினை பொருட்கள், நம்ம தொழிலாளிகள் வாழ்வாதாரத்திற்கு நம்ம இந்த ஜெனரேஷனுக்கு அதை சொல்லி கொடுக்கணும். ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வந்து காரிகிராமம், விஐடி போய் வாங்கிக்கிறாங்க. பட் நம்மளோட ஊர்ல இருக்கிறவங்க அதை யோசிக்கிறாங்க. அதனால இந்த காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு. நவராத்திரி வரும்போது பைகள் வாங்குறாங்க, கிஃப்ட்டுங்க வாங்குறாங்க. அதெல்லாம் இங்க செய்யக்கூடிய குழுக்கள் இருக்கு. அவங்களுக்கு எல்லாம் பாரத் மார்க்கெட்ல ஆகஸ்ட்ல நாங்க உங்களுக்கு அதை சொல்றோம். அந்த இடத்த கண்டிப்பா வந்து அவங்களையும் நீங்க இவர் வந்து வேல்முருகன். நம்ம காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா அந்த கவுண்டர்ஸ், பாரத மார்க்கெட் எல்லாம் அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது கல்யாண் சுந்தரம், நான் சொன்ன மாதிரி ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் அவர் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபவுண்டர் சொல்லிட்டு சிவகாசியில இந்த முருகன் இருக்காங்க, பாரத் சேவா குழு மெம்பர். கோவிந்தராஜ் கோயம்புத்தூர், அவரே வந்து ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் தான். இருந்தாலும் பாரத சேவாக்கு ரொம்ப கிளீனா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம மெம்பர்ஸா ஒர்க் பண்ணிட்டு ரொம்ப ஹார்டா எல்லாரும் ஒன்று எஃபர்ட் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க மட்டும் எங்க ஸ்டேஜுக்கு வந்தவங்க தான் முக்கியம் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை பேரும் முக்கியம்தான். எல்லாருமே எங்களுக்கு ஒருத்தரும் ஒரு ஊருக்கு ஒரு தூண் மாதிரி. இந்த தூண் இன்னும் பெரிய பல தூண்களை கொண்டு வந்து ஸ்தாபனமா ஆக்கி இது வந்து ஒரு நல்ல ஒரு முயற்சியா பொது ஜனங்களுக்கு சிட்டிசன்ஸ் பிளாட்ஃபார்மா பீப்புள்ஸ் மூவ்மெண்டா மாறி எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் துணை இருக்குன்ற ஃபீலிங் வரணும். அவ்வளவுதான், துணை இல்லைன்ற ஃபீலிங் போயிடணும். கோபி, நீங்க என்ன சொல்லணும்னு? அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கோபி. நான் செங்கல்பட்டு மாவட்டம் பிஎஃப்சியில் இருக்கேன். இன்னும் வந்து பல கேள்வி கேட்டாங்க, அதுக்கு அம்மாவும் சரியான பதில் கொடுத்துருக்காங்க. அவர் கேட்ட கேள்வியில ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டார்னா, குழந்தைங்களுக்கு எல்லாம் டேக் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். இப்போ நீங்க பாத்துருக்கீங்க, தெருவுல குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்கிறாங்கல்ல. இப்போ நம்ம எல்லாருமே இருக்கோம், நம்ம வீட்டு குழந்தைய தூக்கிட்டு நம்ம வெளியே போறோம். போய் கேட்டு பாருங்க, ஆதார் கார்டு கையில இருக்காது. ஆனா பிச்சை எடுக்கிறவங்க கேட்டு பாருங்க, ஆதார் கார்டு ரெட்டியா கையில இருக்கும். ரெட்டியா கையில இருக்கும் அவங்க கையில. எத்தனை பேர் வேணா நீங்க கேட்டு பாருங்க. இதை வந்து நாங்க நிறைய கேஸ் பிடிச்சிருக்கோம். டேக் கொடுக்கணுமான்னு சொல்றீங்க. இதே ஊரப்பாக்கம் பாலத்துக்கு கீழே 5 குழந்தைங்களுக்கு நாங்க டேக் கொடுத்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். செங்கல்பட்டு மாவட்டம் சார்பா ஒரு ஈஸி. ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைய 400 ரூபாய் வாடகைக்கு கொடுக்குறாங்க பிச்சை எடுக்கிறதுக்கு. இதுல எத்தனை பேருக்கு தெரியும்? குழந்தை வச்சிருக்காங்கட்டு நம்ம 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்குறோம். அந்த குழந்தைக்கு ஒரு நாள் வாடகை 400 ரூபாய். அவங்க குழந்தைக்கு சோறு போடுவாங்களா, தண்ணி கொடுப்பாங்களா? இதை எத்தனை பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க? இதெல்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடியே அம்மா ஆராய்ச்சி பண்ணி எங்களெல்லாம் களத்துல இறக்கி நாங்க இதே செங்கல்பட்டு மாவட்டத்துல அனைத்து ஸ்டேஷன்லயும் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கையும் களவுமா பிடிச்சி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த கேள்விக்கு மட்டும் நான் பதில் சொல்லணும்னு நினைச்சேன். நன்றி, வணக்கம். எனிவே பிரஸ், நீங்க உங்க சப்போர்ட், உங்களோட அவேர்னஸ், நீங்க சொல்ற விஷயங்கள் ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது இல்லைன்னா எந்த ஒரு முயற்சியும் வெற்றி பெறாது. நீங்க அதை கொண்டு போய் கரெக்டா தெரிவிச்சு இதை ஒரு பீப்புள்ஸ் மூமெண்டா நீங்களும் சேர்ந்து இருந்து, நீங்க வெறும் பிரஸ்ஸா நினைக்காதீங்க, உங்களை நீங்க ஒரு சிட்டிசனா நினைச்சு பாருங்க. அத எங்க கூட சேர்ந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னாலே போதும்.
ஆமா. ஆமா. இல்ல குழந்தைங்க எங்க போனாலும் ஜிபிஎஸ் மாதிரி ஒரு ட்ராக்கிங் இருக்கணுங்க. எங்க இருந்தாலும் பாதுகாப்பு இருக்கணும், கண்காணிப்பு. இப்ப நாங்க கொஞ்ச நேரம் பாத்துக்கிறோம், அப்புறம் இன்னொருத்தர் கொஞ்ச நேரம் பாத்துக்கிறாங்க. அப்படியே உங்களுக்குள்ள அந்த அந்த ஏரியாக்கே ஒரு விஜிலன்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். அது பிளே கிரவுண்ட்ல விளையாடினாலும் சரி, தெருவுல விளையாடினாலும் சரி, வீட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, விஜிலன்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். அதே மாதிரி ஹெல்த் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன கோல்டோ காஃபோ ஜுரமா இருந்தா உடனே கொண்டு போய் மருத்துவர்கிட்ட காட்டணும். நம்மளா அதை நினைச்சுக்க கூடாது, நம்மளா அது சரியில்லை இது சரியாயிடும் நினைச்சுக்க கூடாது. மருத்துவர்கிட்ட காட்டி மருத்துவத்துக்கு என்ன காட்டணுமோ காட்டி அதுக்கு வேணுங்கிற ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும். அந்த அவேர்னஸ் ஜனங்களுக்கு வரணும். ஸோ பொதுவா நீங்க எல்லாரும் இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த மூமெண்ட் நல்லபடி கொண்டு போய் ஜனங்க கிட்ட சேர்த்து சக்சஸ்ஃபுல்லா அதை பண்ணி நம்ம ஒரு நாடா தலை நிமிர்ந்து தமிழ்நாடு நிக்கணும்ன்றது எங்களுடைய விருப்பம். அப்பா நல்லா இருக்காங்க. நல்லா இருக்குங்க. தேங்க்யூ. நான் வந்து மதுரை மாவட்டத்துல இருந்து இருக்கோம். நான் வந்து ஆட்டிசம் குழந்தைங்க மனநல குன்றிய குழந்தைக்கு ஆசிரியரா இருக்கேன். கிட்டத்தட்ட 23 குழந்தைங்களுக்கு இருக்கிறேன். இதுல வந்து ஒரு 15 குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாவே கிளாஸ் எடுக்கிறேன். வெரி குட். என்னுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நான் கவர்மெண்ட் சைடோ இல்ல வேற பிரைவேட் சைடோ எதுவுமே பணம் வாங்கி எதுவும் பண்ணல. பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தூரத்துல இருந்தும் வேற வேற ஊர்ல இருந்து தான் பண்றாங்க. அப்படின்னு வரும்போது கவர்மெண்ட்ல வந்து அலாட் பண்ணிருக்கிறது வந்து 2000 rupees அலாட் பண்ணிருக்காங்க ஒவ்வொரு குழந்தைக்கும். அப்ப அந்த 2000 அவங்க டிராவல் பண்ணி வர்றதுக்கே வந்து கரெக்டா ஆயிருது. இங்க வந்து அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்குன்றது முடியல. என்னாலையும் நாங்களும் எங்களால முடிஞ்ச பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு எல்லா ஸ்பான்சர் வாங்கி எல்லாமே கொடுத்துடுறோம் நாங்க. பட் ஆனா பேரண்ட்ஸ்க்கு ஒரு கவுன்சிலிங் நல்ல கவுன்சிலிங் கிடைக்க மாட்டேங்குது. அதே மாதிரி அந்த குழந்தைங்க படுற பாடு கண்ணால எங்களால தாங்கிக்கவே முடியல. ஒவ்வொரு சில பேரண்ட்ஸ் இந்த இடத்துல ஓப்பனா எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான் இந்த இடத்துல சொல்லிக்க விரும்புறது என்னன்னா, அந்த பொண்ணு பெரிய மனுஷி ஆயிட்டா அப்படின்னா அதை கத்து கொடுக்கறதுக்கே அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அது பையனா இருந்தா அப்படின்னா பாத்ரூம் போறதுக்கு எப்படி போகணும்ன்றத நாங்க சொல்றேன். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொன்னா, நான் ஆயமா கூட நான் போடல, அந்த ஆண்டி கூட போடல. நானாதான் என்னுடைய குழந்தையா இருந்தா நான் இன்னும் இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இப்ப போய் எடுத்துட்டாங்க. இந்த விஷயத்த நான் ஃபீல் பண்றேன். எவனோ ஒருத்தர் வந்து எங்களுடைய குழந்தைய தொடும்போது அது சொல்ல தெரியல. இது இன்ஸ்டன்டா நடந்திருக்கு. அப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்புன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. பேரண்ட்ஸ் கூட வர்றது கேட்கறாங்க, ஏன் வீட்லயே வச்சுக்கிறீங்க வாங்கப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா பிளஸ் காசு இல்ல, இல்லைன்னா பாதி தூரம் தான் வர முடியும். இல்லாட்டி எல்லா இடத்துலயுமே காசு நிறைய அதிகப்படியான கிட்டத்தட்ட இந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்பீச் தெரப்பிக்கு மட்டும் 1 hour அதாவது இல்லாட்டி ½ hour வந்து 500 600 பே பண்றாங்க. பட் அந்த மாதிரி நாங்க வந்து வாங்குறது கிடையாது. உங்களுக்கு என்ன முடியுதோ அதை கொடுங்க. ஏன்னா அதை நாங்க மேனேஜ் பண்ணணும். ஓப்பன் டாக் தான் இது. சோ ஆனா அந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம சார் ரசிகர் மூலமா எங்க இருந்தாலும் எந்த குழந்தைங்களா இருந்தாலும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வேணும். அதே மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்கவே மாட்டேங்குது. இப்ப எனக்குலாம் அவ்வளவு தேவைப்படுது அந்த குழந்தைங்களுக்கு, மன வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கு ஒரு பால் ஒரு டூல்ஸ் எல்லாம் நிறைய தேவைப்படுது. அது ஒன்னொன்னு வாங்குறதுக்கு எப்படி ஒரு ஆயிரக்கணக்காக அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு தேவைகள் இருக்கு. எல்லாருமே ஸ்பெஷல் குழந்தைகள் வந்து அப்படியே சமுதாயத்துல ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு அட்டென்ஷன் நிறைய தேவைப்படுதுங்க. டெஃபினட்டா தேவைப்படுது. இப்ப நாங்க குழுக்கள் அமைச்சிட்டு இருக்கோம். லாயர்ஸ் குழு, ஃபார்மர்ஸ் குழு, டீச்சர்ஸ் குழு, இளைஞர்கள் குழு, அப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கிற குழு, கார்பரேட் குழு, இப்படி எல்லா மாவட்டத்திலும் எங்கெங்க யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த குழுவுல நீங்க சேர்ந்து எங்களுக்கு அட்வைஸும் கொடுக்கலாம், பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம். சிறு துளி பெரு வெள்ளம்ன்ற மாதிரி ஒருத்தரால எல்லா பிரச்சனைக்குமே பதில் சொல்ல முடியாது. ஆனா 100 பேர் ஒன்னா சேர்ந்தா அந்த சிறு துளி பெரு வெள்ளம் ஆளுக்கு என்ன முடியுமோ. எந்த ஊர்லயுமே ஒரு குடும்பத்தை பத்தி படிக்கிறோம், 4 குழந்தைங்க கட்ட முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு, அது மாதிரிலாம் எந்த ஊர்லயும் நடக்கக்கூடாது. பக்கத்து வீடு எதிர் வீடுன்னு அந்த ஒத்துமையோட வாழும்போது நம்மளுக்கு தெரியணும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன மன உளைச்சல், அந்த குழந்தைங்க என்ன தப்பு செஞ்சது, ஒண்ணும் செய்யல. சோ அந்த உயிர் பலியெல்லாம் ஆகும்போது பார்க்கும்போது நம்ம மனிதர்களா தான் வாழறோமா
நம்ம எப்படி இருக்கோம், நம்மளுக்கு அந்த ஃபீலிங் இல்லையா, இதுக்கு எனக்கு தெரியலையா, இல்ல நம்ம சொந்த இதுல போயிட்டு அந்த மாதிரி எண்ணங்கள் இல்லாம ஒரு அந்த காலத்து இந்தியா, நான் அதுக்கு தான் சொல்றேன், எதிர் வீட்டு பக்கத்து வீடு எல்லாம் ஒத்துமையா வாழ்ந்த ஒரு காலத்துல ஒரு பாதுகாப்புன்னு ஒண்ணு இருந்துச்சு. எல்லாம் நம்ம இந்த வீட்டுல சாப்பிடலன்னா அங்க சாப்பிட்டுட்டு வருவாங்கன்ற ஒரு ஒரு எண்ணங்கள் இருந்தது. இப்போ டெக்னிக்கல் உலகமா மாறி போச்சு, மொபைல் உலகமா மாறி போச்சு, ஐபேட் உலகமா மாறி போனதுனால மனித தன்மை குறைஞ்சிக்கிட்டே வர மாதிரி இருக்கு. அததான் திருப்பி ரிவைவ் பண்ணி இந்த மாதிரி எங்கெங்க யாரால முடியுமோ 10 ரூபாய் சம்பாதிக்கிறவங்க என்ன முடியுமோ கொடுக்கட்டும், இல்ல 100 ரூபாய் 10 ரூபாய், இல்ல உடம்பால மனசால ஐடியாஸால ஏதோ ஒரு விதத்துல, இல்ல இன்னொரு நண்பரை கூட்டிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்றதுனால எவ்வளவு விதத்திலயும் உதவி பண்ணலாம். அந்த மாதிரி எல்லாரும் சேர்ந்து பண்றதுதான் பரோபகாரம்னு பேரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கிறது. இதுதான் பாரத் சேவாவோட முயற்சிகள். அது ஸ்தாபனம் ஒரு இடத்துலயும் ஸ்ட்ரெங்தன் ஆகி குழுக்கள் எல்லாம் ஃபார்ம் ஆகி அதுக்கு ஒரு ப்ரோசஸ். இது கொஞ்ச நாள் அப்படியே அது வளர்ந்து எப்ப நாங்க என்னென்ன பண்றோமோ மீண்டும் உங்களை கூப்பிட்டு அதை தெரிவிக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஒரு சிட்டிசனா இருந்து எங்கெங்க குழந்தைங்களுக்கு பாதுகாப்போம், நாட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு என்னென்ன பாதுகாப்பு திருக்கள் கொண்டு முடியுமோ உங்களோட அவேர்னஸ்னாலையும் எங்களுக்கு நீங்க சஜஸ்ட் பண்ணலாம், எங்களை மீட் பண்ணலாம், உங்க ஐடியாஸை கொடுக்கலாம் ப்ரெஸ் கூட. நீங்களும் சேர்ந்து இதுல பயணிக்கணும்னு நான் விரும்புறேன். தேங்க்யூ. எங்க இப்ப நாங்க வைக்கிற ஒரு ஃபர்ஸ்ட் சிட்டிசன்ஸ்க்கு சொல்றது என்னன்னா, தமிழ்நாட்டுல எல்லா தெருக்களுக்கும் பாரத சேவா வாலண்டியர் வேணும். தெருக்கு தெரு நம்மளுக்கு ஒரு வாலண்டியர் இருக்கணும். எஸ், இந்த தெருவில் இது, இந்த தெருவில் இது, இந்த ஏரியாவில் இது தெரிவிக்கிறதுக்கு ஒரு வாலண்டியர் வேணும். முதல் முயற்சியா நாங்க இப்ப அதுதான் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச காலம் ஆனாலும் பரவாயில்ல, முயற்சி இருக்கட்டும். தேங்க்யூ. வெப்சைட்ல இருக்கு, நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். தேங்க்யூ வெரி மச். வேற யாரும் எதாவது சொல்லணுமா? எஸ், அது மாதிரி தான் பாருங்க. இப்போ அவங்க சொன்னதுக்கு இங்கே ஒரு பதில் வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். இப்போ அதே மாதிரி டாக்டர்ஸ்க்கு, கார்பரேட்ஸ்க்கு எல்லாம் நாங்க ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். தயவு செய்து முன் வந்து உங்களுக்கும் ஒரு சிட்டிசனா பார்ட்டிசிபேட் பண்ணோம். எல்லாரும் முன்னுக்கு வரணும். வெளியே போயிட்டாம்பா. இதுதான் பாரத சேவான்னு சொல்லிட்டு தேங்க்யூ. சரி, கார்டு கொடுங்க கம்பெனி. கோவிந்தராஜ் வந்து உங்களுக்கு எக்யூப்மெண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு